டெய்லி தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிடுறீங்க, இல்லாட்டி தக்காளி போட்டு வச்சிடுறீங்க, ஒரே போரிங். இந்த டயலாக் மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேப்சிகம் சட்னி செய்யலாமா? கொத்தமல்லி, வெள்ளை பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, உப்பு, கேப்சிகம் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுட்டு வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த ஆனியன், கேப்சிகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதையும் கோர்ஸாக அரைச்சிக்கணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சட்னி ரெடி. டெய்லி சட்னி ரெசிபீஸில் இதையை கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள்.